वालेकुम सलाम। சவுண்ட் கேக்குதா? ஓகே ஓகே. இந்த சவுண்ட் கொஞ்சம் இரைச்சல் ஆகிற என்ன மாதிரியா? ஏண்டா? உங்களோட சவுண்ட் கொஞ்சம் இரைச்சலோட வருது. கொஞ்சம் இருங்க. இப்போ ஓகேயா? ஆ, ஓகே. ஓகே. பிஸ்மில்லா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆரம்பமாக ஓகே. ஆன்லைன் அகாடமி சார்பாக உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அஹ்லன் வசஹலன் வ மர்ஹபன் பிக்கும். இன்றைய ஆரம்ப வகுப்புல நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ள போகாமல் ஆஹ், உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நாங்கள் எப்படி கிளாஸ் செய்வோம்ங்கிறத பற்றி தொடர்பான விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளணும் என்ற வகையில் சில பேர் தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் உங்களோட ட்ரெக்கில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸை அறிமுக ரீதியான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாகத்தான் நாங்கள் செய்கிறது. அதில் ஆரம்ப ஓகே. முதலாவது பாயிண்ட், நீங்கள் எங்களுக்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரணும். அதாவது உங்களோட குர்ஆன்ட வே, குர்ஆனை நீங்கள் படித்தது, ஓத பழகினது, இந்த வேயை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, என்ன மாதிரி முடிச்சுக்கிறீங்க, என்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் பழகிக்கிறீங்கன்ற ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லுங்களே பாப்போம் எப்படின்னு. ஆமா. நான் வந்து முத மദ്രസാக்கு போயிட்டு ஓதினது தான். ம். கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் மாதிரி மദ്രസാல ஓதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹஸ்ரத் வந்து வீட்டுக்கு வந்து தான் ஓதி தந்திக்கிறாங்க. நான் தஜ்வீத் முறைப்படி ஓதி இல்ல. ம். அதுக்கப்புறம் நான் மெரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு தஜ்வீத் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன். அட்டென்ட் பண்ணிட்டு நான் அந்த கலக்கோட் குருவான்ல ஆஹ் இந்த ரிசைட் பண்ணிக்கொண்டு இருந்தேன். ம். அதோட புள்ளகள்ட மதரசாக்கு போனா அந்த ஹசரத்கிட்ட கொஞ்சம் புள்ளகள் ஓதிக்கொண்டு வாரத்தை வச்சு அப்படித்தான் நான் கொஞ்சம் இந்த இந்த ஓதுறத கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா இது பண்ணிக்கொள்றேன், ஷார்ப் பண்ணிக்கொள்ற அந்த பெரிய அளவு நாலேஜ் வந்து எனக்கு இல்ல. ஓகே, நீங்க தஜ்வீத் படிச்சீங்கன்னு சொல்லுங்க தானே? அவங்க உங்களுக்கு ஓ ஓ. தியரியை படிப்பிச்சாங்களா அல்லது ப்ராக்டிக்கலா செஞ்சாங்களா உங்களுக்கு உங்களுக்கு? இப்படி தியரியும் ப்ராக்டிக்கல் கொஞ்சமா தானே ஹசரத் ஒன்று தான் செஞ்சாரு. அப்ப நாங்க நேரடியா போய்த்தான் படிச்சோம். அந்த நிறைய அளவு ப்ராக்டிக்கல் நடக்கல. இப்ப எங்கள்ட்ட பாடம் கேட்டு அப்படியெல்லாம் இல்ல. அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி அப்படி தந்துட்டு நடந்துச்சு. ஓ அந்த அது கீழே வர தியரியோட சேர்த்து பேத்திடுவாங்க அப்படியா? ஓ ஓ, அப்படித்தானே எங்கள்ட்ட அந்த ரிப்பீட் இன்வால்வ். கேட்கல. ஓகே, இன்வால்வ் வந்து உங்களோட சைட் கூடயா அசரத்த சைட் கூடயா கிளாஸ்ல? ஹசரத் தான் கூடுதலா இந்த இந்த 95% அவர் தான் படிச்சு தர்றது, விளங்கப்படுத்துறது, இப்படி ஓதணும்னு சொல்லி காட்டுறது. மத்தபடிக்கு எங்கள்கிட்ட பெருசா கேட்கல. நிறைய லேடிஸ் அந்த கேட்டுக்கொள்ளவும் அந்த டைமும் இல்ல. சரி, ஓகே, ஜிசாக்கல்லா ஹைர். ஹாய், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில வசனங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நீங்கள் குர்ஆனை ஓதுற ஸ்டைலில் ஓண்ட ஓதி கொண்டு போங்க. குர்ஆனை ஓதுற ஸ்டைலில், வாசிக்கிற ஸ்டைலில் இல்லை. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நீங்கள் ஓதுங்க. நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண முடியல. உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது உங்களோட லெவலை பார்த்து கொள்றது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஓதுங்க. اوكي، بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. أنعمت عليهم وأمرأتهم حملة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اقتالوا على الناس يستوفون. ஓகே, இதையும் கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம். அதே ஸ்டைலில் உங்களுக்கு நீங்கள் வளமையாக ஓதுற கேஷுவல் ஸ்டைலே ஓதுங்க. بسم الله الرحمن. إلى فيهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سلام هي حتى مطلع الفجر. أرأيت إن كذب وتولى. وفرعون ذي الأوتاد. ஜிசாக்கல்லா ஹைர். இப்போ நாங்கள் அவங்களோட விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். இப்போ உங்களுக்கு குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் ஜீரோவில் இருக்கிற ஒருத்தர் இல்லை, அப்படித்தானே? அது நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். ஆஹா. அப்படிங்கிறேன். இப்போ உங்களுக்கு 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 செல்லலுமா எனக்கு இதெல்லாம் தெரியும்,
இதெல்லாம் தெரியாது. நான் இந்த இடத்துல இருந்து எந்த குர்ஆனை நீங்க டெவலப் பண்ணுங்க வேண்டிய உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட் உண்டிக்குதா உங்கள்ட்ட தெளிவாகிதா? இப்ப நாங்க வந்து அந்த தஜ்வீத் சட்டங்கள் கலக்கோட் குருவான்லயே தான் நான் ஓதுவேன். நார்மல் குருவான்ல ஓதினா எனக்கு கஷ்டம். அந்த உச்சரிப்புகள் சொல்லிக் கொள்றது கஷ்டம். கலக்கோட் குர்ஆன் பழகிருச்சு இப்ப. ம். அப்ப அதுலயும் சில இடங்கள்ல வந்து எனக்கு அது சரியான கஷ்டம் ஓதுறது. சரியா தெரியும். அப்ப நாங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கொண்டு ஓதினாலும் அது சம்டைம்ஸ் ஃபாஸ்ட் கூட அவங்களோட உச்சரிப்பு சரியான வித்தியாசம் ரெக்கார்டிங்ஸ் லீக்கிறது அப்படி அந்த தொடர்ச்சியா அந்த மத்த லாங்குவேஜஸ் நாங்க வாசிக்கிற மாதிரி ஃப்ளூவண்டா ஓதேரா. புரியல. ஹைர். ஓகே. ஜஸாக்கல் ஹைர். ஓ, ஹைர். இப்போ எங்க சிலபஸ்ல வந்து நாங்கள் உங்களுக்கு முக்கியமா சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்றால் உங்களுக்கு எதெல்லாம் தெரியும், உங்களோட லெவல் எது, நீ எந்த இடத்துல இருந்து உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ற விஷயம் தான். சரியா? ஓகே. இதுல குர்ஆன் இஷ்யூ அல்ல. எந்த குர்ஆனை உலகில் இருந்தாலும் ஃபொண்ட் உங்களுக்கு ஓகே என்றால், அதாவது ஃபொண்ட சைஸ், இந்த ஃபொண்ட சைஸ் உங்களுக்கு ஓகே என்ன நீங்க ஓதலாம் என்ற லெவல் தான் எங்கிட்ட சிலபஸ் செய்யும். குர்ஆன்ட வசனங்கள் தான் எங்கிட்ட டார்கெட்டா மிகும். என்னோட சிலபஸை ஆ, பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் லெவல், பேசிக் லெவல் நாங்கள் சொல்லுவோம். இதை நாங்கள் ரெண்டு சைடாக பிரிக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பகுதி. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் இது உங்களுக்கு முழுமையாக தேவையில்லாத பகுதி. நீங்கள் முழுமையாக அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதி. எனவே நான் அதை இந்த இடத்துல உங்களோட டிஸ்கஸ் பண்ணலை. லெட்டர்ஸ்ட ப்ரொனன்சியேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் லெவலில் பேசிக் லெவல் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் செகண்ட் பார்ட் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற செகண்ட் பகுதி, உச்சரிப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல மூன்று பகுதிகள் இருக்குது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் அவாய்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னு சொல்றது நீங்க 100% 100% அதுல நீங்க தரோ என்று சொல்றது அல்ல. 100க்கு நீங்க 95% ஓகே. மேல ஓகே. ஆனால் ஓகே. அப்பர் இன்டர்மீடியட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த லெவல், பெஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ், பெஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜில் வரக்கூடிய இந்த லெவல்ல குர்ஆன வசனங்களாக ஓதுறது என்ற கான்செப்ட்ல உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க என்ன சொல்ற 50-50 தான் நினைக்கிறீங்க. முழுமையாக ம். தெரியும் என்றுமல்ல, முழுமையாக தெரியாது என்றும் இல்லை. ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க. எனவே உங்களோட சிலபஸ், உங்களோட எங்களோட குர்ஆன்ட வேட ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. இது ஒரு 13 சாப்டர் இருக்கு. அது இன்ஷால்லா அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையாக நாங்கள் அடுத்த கிளாஸ்லேருந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். செகண்ட் லெவல் அட்வான்ஸ் லெவல் சொல்லப்படக்கூடிய இந்த லெவலில் தான் நாங்கள் உங்களோட தஜ்வீத் ரூல்ஸை நாங்கள் உங்களோட பேசுவோம். இது 7 சாப்டர் இருக்குது. இது வந்து முழுமையாக ப்ராக்டிஸாக தான் நிற்கும். தியரி ஒரு 20% அப்படிதான் இருந்தால் அடுத்த 80%ம் உங்களோட ப்ராக்டிஸாக தான் நிற்கும். அதுலேயும் ம். 90%க்கு மேலே நீங்கள் தான் இன்வால்வ் ஆகுவீங்க. எனவே தான் நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கை சொல்லிக்கொள்கிறோம். உங்களோட சவுண்ட் வந்து நாங்க பேசுறதை விடவும், நாங்க பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்குதானே, அதை விடவும் பல மடங்கு ஓ, ஓ. நீங்க பேசுற சவுண்ட் இதுல கிளியரா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்றால் இதுல ம். முழுமையாக இன்வால்வ் ஆகிறது நீங்க தான். நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். இது இப்படி வராது, இப்படி வரும், இப்படி வராது, இந்த ஐடியாவை தருவோம் அப்படின்னு ஐடியா சொல்லி உங்களை கைட் பண்ணுவோம். நீங்க மிஸ்டேக் ஆகிற இடங்களை உங்களை திருத்தி தருவோம். அதை ஃபுல்லாகவே உங்களை நீங்க தான் சமைச்சு எடுத்துக்கொள்றதாக தான் எங்களோட பாடம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அட்வான்ஸ் லெவல் எனப்படக்கூடிய தஜ்வீத் ரூல்ஸ் செகண்ட் சாப்டர்ல வரும். மாஸ்டர் லெவல் என்று சொல்ற தேர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இங்க தான் நீங்க குர்ஆன பக்கங்களாக பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஹா. அது வரைக்கும் குர்ஆனை தான் ஓதுவீங்க. பட் எங்களுக்கு தேவையான ஸ்டைல்ல, உங்களோட பாடத்திட்டத்துக்கு தேவையான ஸ்டைல தான் நாங்கள் குர்ஆன்ல வசனங்கள்ல செலக்டட் பண்ணி எடுத்துப்போம். குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஆனா தேர்ட் லெவல் வந்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் போவோம். இங்க நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் உங்களை பிடிச்சி நாங்கள் கொஞ்சம் இறுக்கி வச்சு கொண்டிருக்கிறதாகவும், தேர்ட் லெவல் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீடமை தருவோம். ஏன்னா இந்த லெவல் வார நேரம் உங்களுக்கு ஓதுறதுக்கான முழுமையான விஷயங்கள் எல்லாம் 100க்கு 95% மேல தெரிஞ்சிக்கும். ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் சொல்லி நாங்கள் பின்னக்கால பார்க்க வேண்டி வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கும். எனவே நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் மட்டும் தருவோம். உங்களுக்கு சொல்லி ஒரு குர்ஆன் நாங்கள் எடுக்க சொல்லுவோம். எப்படிப்பட்ட குர்ஆன் நாங்கள் இன்ஷால்லா எல்லாம் சொல்லி தருவோம். அந்த மாதிரி குர்ஆன் நீங்க எடுத்தீங்கன்னால் அதுக்கு பின்னால நீங்க குர்ஆனை பார்த்தா நீங்க ஓதுவீங்க. ஸ்க்ரீனை பார்த்து சப்ஜெக்ட் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஈக்கும். நீங்க திருத்திக் கொள்ற விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஓகே. முழுமையாக உங்களோட
டிவைஸ்ல தான் உங்களுக்கான சப்ஜெக்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் நீங்க கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எனவே இதுல ஆஹா. குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதுல ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு தரவான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுக்கு போகலாம். ஒன்று ஹிஃபுல் என்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும். இஜாசா என்று சொன்னா ம். கேள்விப்பட்டீங்களா? இல்ல. இல்ல. இஜாசா என்று சொல்றது அப்படி அல்லாஹு தாலாவிடமிருந்து ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டதோ அந்த முறைகள் மொத்தம் 7 இருக்குது. அதுல ஒன்றை நாங்க உங்களுக்கு நீங்க ஓதுறது ஹரம் ஷரீஃப்ல ஓதுறதெல்லாம் அதுல ஒரு முறை தான் ஹப்ஸ்ன்னு ஆ. சொல்லுவோம். அந்த ஹப்ஸ்ட ஸ்டைல்ல நீங்க எங்களுக்கு முழுமையாக நாங்க சொல்ற சிஸ்டத்துல, அதாவது அல் குர்ஆனுக்கே உரிய முறையான சிஸ்டத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணி ஓதி காட்டினீங்கன்னால், அது முழுமையாக சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னால், நாங்க ஒரு ஷஹாதா ஒன்று தருவோம். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களோட பெயர் இறுதியாகவும், அல்லாஹ்வினுடைய பெயர் ஆரம்பம், அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் யாருக்கு ஓதி காண்பித்தாங்களோ அந்த செயின் லிஸ்ட் சங்கிலி தொடரில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இறுதியாக உங்களோட பெயர்ல வந்து அந்த சங்கிலி பெயர் பட்டியல் முடிகிறதாக அந்த பெயர் பட்டியல் இருக்கும். அது அர்த்தம் என்றால் உங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காண்பித்த அந்த முறையில குர்ஆன் ஒரு முறையில ஓத தெரியும் என்கிறது அதுக்கான ஒரு ஷஹாதாவை. இதான் இஜாஸாட ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ராக்ஷன் எங்களுக்கு சொல்லலாம். சரி, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின இதை நான் இதில் உங்களுக்கு ஒரு சமரியா போட்டு காட்டினால் ஒரு பேஜுக்குள்ளால என்னுடைய ஸ்டைல் இப்படியும் இதைத்தான் நாங்கள் உடனே டிஸ்கஸ் ம். பண்ணோம். நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பாயிண்ட் இந்த பாயிண்ட். இதுக்கு பின்னால நீங்க செகண்ட் லெவலுக்கு ஓகே. வருவீங்க, அது பின்னால தேர்ட் லெவலுக்கு ஆ. போகல இன்ஷா அல்லாஹ். ஹைர். இதுக்கும் போறோம் நீங்க ஓட்டு ஹிஃபில் பண்றதுன்னா எப்படி அப்ப? விலங்கல்ல. ஹிஃபில் பண்றது சின்ன சூறாக்கள் பாடமாக்குறதா? ஹிஃபுல் என்கிறது இப்ப நீங்க இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வாரீங்க தானே, ஓ. இந்த லெவல் வார நேரம் இப்போ ஓ. உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும். எப்படி குர்ஆன் ஓத தெரியும்? குர்ஆன அதற்கே முறையில் உங்களுக்கு ஓத தெரியும், அப்படித்தானே? இந்த லெவல். அதுக்கு பின்னால நீங்க எங்களுக்கு ஹிஃபுலுக்கு ஓ. போறீங்கன்னு சொன்னா அதுல ஸ்ட்ரக்சர் உண்டிக்குது. நான் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தருவோம். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க விரும்பின ஸ்டைல்ல நீங்க உங்களோட ஹிஃபுல்ல உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வேலை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க அதெல்லாம் கம்பல்சரி பண்றல. சில பேர் வருவாங்க செலக்டட் சூரா, சில பேர் வருவாங்க லாஸ்ட் ஃபைவ் ஆமா. ஜூஸ், சில பேர் வருவாங்க 30 ஜூஸும், சில பேர் வந்து அவங்க ஒரு செலக்டட் லிஸ்ட் ஒன்று தந்து இதை நீங்க எங்களுக்கு ஈக்குவல் பண்ணி ஒரு ரெக்கார்டா தாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்ல நீங்க எங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஒன்று தாங்க செலக்டட், அதை நாங்க அனுப்புறோம்னு சொல்லி இப்படி பல விதத்துல பல பேர் இருக்கிறாங்க. எங்களோட ஓகே. நோக்கம் வந்து முழுமையாக ஹைபிள் பண்ணி அனுப்பணும் வேண்டியதான். பட் நாங்க அதை கம்பல்சரி பண்ணல. ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டி ஏழுமைகள் இருக்குது. ஆனா ரொம்ப முக்கியம் அந்த ஹிபுல் தாரது குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை முழுமையாக பின்பற்றியதாக ஈக்கணுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அல்லது நாங்க ஹிபுல் கேட்க மாட்டோம். இப்ப நேரடியாக ஒருத்தர் வந்து ஓ. நான் ஹிபுல் செய்ய போறேன் என்றால் நான் கிளாஸ் எடுக்க மாட்டோம். ஏண்டா ம். இன்கேஸ் அவர் அதை சில விஷயங்கள்ல சரியா விளங்காம புரியாம பிழையா பாடமாக்கினார் என்றால் அவரோட மனன சக்தியிலிருந்து அதை மாற்றுறது கஷ்டம். அது பின்னால பாடம் கேட்ட எங்களுக்கும் அது பெரிய பாவமாத்தான் அமையும். எனவே குர்ஆன் அதற்கே உரிய அமைப்புல பாடமாக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் அதுல நன்மையா பெய்திடும் என்ற வகையில். எனவே இப்போ குறி செக்ஷனுக்கு செக்டருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு கேட்டீங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல. ஓகே. அல் குர்ஆன் அகாடமியில வந்து எங்கட ஆன்லைன் அகாடமியில விஷன் மிஷன் நாங்க தெளிவாகிக்கிறோம். அது சரியா விளங்கி கொள்ளணும். எங்கட டார்கெட் அல் குர்ஆன சரியான உச்சரிப்போட பேசிக்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான குரலோசைக்குது. அந்த டோன்ல அடிப்படையில குர்ஆன சரளமாக ஓதணும், மிச்ச சிம்பிளாக ஓதணும். திக்கி கொண்டு முட்டி கொண்டு ஓதப்படாது. இந்த ஓதலை நாங்க பழக்கி விட்டுறது தான் எங்கட டார்கெட். லாங் டேர்முக்கான எங்கட டார்கெட் என்னன்னு சொன்னால் குர்ஆன அதற்கே உரிய அமைப்புல ஓதுற ஒரு ஜெனரேஷன் நாங்க உருவாக்கணும். தமிழ் பேசும் சமூகத்துக்கு மத்தியில முழுமையாக உருவாக்கணும் என்கிற கான்செப்ட்ல தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்கட பயணம்
தொடர்ந்து கொண்டு இருக்குது. இது நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். என்றால் சில பேர் வருவாங்க வந்து சொல்லுவாங்க, துவா பாடத்தை கேளுங்கோ, அந்த பாடத்தை கேளுங்கோ, இந்த பாடத்தை கேளுங்கோ, குர்ஆனை முழுமையாக எங்களுக்கு ஒருக்கா ஓதி தந்துட்டு போங்கோ, அல்லது எங்களை ஓதி சொல்லி கேட்க சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்கும். எனவே இது எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. கிளாஸ் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. கிளாஸ்ல கலந்து கொள்ற மாணவர்களுக்கு தான், படிக்கிற பிள்ளைகளுக்கு தான், எங்களுக்கு அல்ல. அவ இதுல முழுமையாக பிரயோஜனம் அடையணும். நீங்களே ஒழிய நாங்க இதுல பிரபல்யம் ஆகிறது, ஃபேமஸ் ஆகிறது அல்ல. நாங்க ஃபேமஸ் ஆகிறது இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இதுல முழுமையா பயனடையணும். அது கூடாக உங்களோட லைஃப்ல ஒருவன் சரியான இடத்துக்கு வரணுங்கிறது தான் எங்களோட டார்கெட். நீங்க கிளாஸ்ல கலந்து கொள்றீங்க என்று சொன்னால் நீங்க சில விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று, 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்க கிளாஸுக்கு ரெடி ஆகிக்கணும். ரெண்டாவது, உங்களோட டிவைஸ்ல சார்ஜ், நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாம் கிளியராங்கிறது செக் பண்ணிக்கொள்ளணும். மூணாவது, கட்டாயம் டிவைஸை நீங்க கையில வச்சு கொண்டு கிளாஸுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. போனையோ லேப்டாப்பையோ ஒரு இடத்துல ஸ்டாண்டா வச்சுட்டு நீங்க கலந்து கொண்டீங்கன்னால் உங்களோட கவனம் ஒருவான் ஓதுறதுல இருக்கும். எனவே உங்களுக்கு அது மிச்சம் சிம்பிளாக சில விஷயங்களை பிடிச்சி கொண்டதுக்கு ஈஸியாக இருக்கும். சைலண்டான இடத்துல இருந்து நீங்க கிளாஸுக்கு கலந்து கொள்றது முக்கியம். இன்றைக்கு உண்மையில நீ இருக்கிற இடம் ஓகே, பிரச்சனை இல்லை. லீவுகள் கட்டாயம் ஓகே. எங்களுக்கு பெர்மிஷன் எடுத்துக்கொண்டால் ஓகே. பெர்மிஷன் என்று சொல்ற மீனிங் என்னென்றால் இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க கட்டாயம். என்றால் உங்களுக்கு ஓகே. ஓகே. ஷெடியூல் பண்ணப்படுது. அப்போ அதெல்லாம் எங்களோட ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னால் அகாடமியால் எதுவும் ஸ்ட்ரக்சர் வாரண்டு சொன்னா, இண்டிவிஜுவலா வாரண்டு சொன்னா உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு வரும். கிளாஸ்ல கலந்து கொள்ற எல்லாருக்கும் கொமனான ஒரு இன்ஃபார்ம் அடியுமெண்ட் சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது வரும். எனவே நீங்க அதை கொஞ்சம் நிறைய குரூப்புகள் போல பார்த்துடாம கொஞ்சம் அதை பார்த்துக்கொண்டா நல்லா. ஹோம்ஒர்க் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறீங்க என்ற வகையில் ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலுக்கும் ஹோம்ஒர்க் கொஞ்சம் கம்பல்சரி. அந்த ஹோம்ஒர்க் என்ற ஸ்டைல் நாங்கள் இன்ஷால்லா ஹோம்ஒர்க் வார நேரத்தில் உங்களோட பேசுவோம். பட் ஹோம்ஒர்க்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அறிமுகப்படுத்துகிறேன். ஹோம்ஒர்க் என்ற கான்செப்டில் நாங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் இன்றைக்கு பாடம் ஒன்று படிக்கிறீங்கன்னால் அந்த பாடத்தில் இருந்து சமரி செய்யப்பட்டதாகத்தான் அந்த ஹோம்ஒர்க்கை நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு 15 வசனம் 10 வசனம் படிச்சிருக்கீங்கன்னால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சமரி பண்ணி உங்களுக்கு கஷ்டமான அல்லது உங்களுக்கு தேவையான சில வசனங்களை ஹோம்ஒர்க்காக தருவோம். அந்த வசனங்களை நீங்க என்ன செய்யணும் என்றால் வீட்டில இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கான ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டூல்ஸ் அல்லது அதை நீங்க எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் எங்களோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களுக்கு நான் சில வழங்கப்படுத்துவேன். அப்போ நீங்க அதை வச்சு நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க ஃபுல்லா பார்ப்பீங்க. பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. செல்ஃபாக இருந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு வர நேரத்தில் என்ன செய்வீங்கன்னால் ஃபுல் ப்ரிப்பேரோட வருவீங்க இந்த ஹோம்ஒர்க்கு. அப்போ அடுத்த கிளாஸ் புதிய கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் செய்ய போகிற வேலை அந்த ஹோம்ஒர்க்கை நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். எப்படி இது, எந்த தூரம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த தூரம் அதில் இன்வால்வ் ஆகிக்கிறீங்க, எல்லாம் ஓகேயா, இஷ்யூஸ் இருக்குதா என்று பார்ப்போம். அப்படி இஷ்யூஸ் கூடிச்சுது என்று சொன்னால் புதிய பாடத்துக்கு நாங்கள் போகிறத தவிர்த்து அதே பாடத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் உங்களை கைட் பண்ணி உங்களை கொஞ்சம் தூக்கி விட்டதாகத்தான் அந்த பாடம் அமையும். இல்லை காரணம் என்னென்று சொன்னால் எங்களோட சிலபஸை முடிச்சுட்டு போகிறதில்ல என் டார்கெட். முடிக்கிற சிலபஸ்லையும் உங்களுக்கு திருப்தி ஈக்கணும், உங்களோட ஓதல் அதில் திருப்தியானதாக ஈக்கணுங்கிறது முக்கியம் என்ற வகையில். எனவே ஒரு கிளாஸில் படிக்கிற விஷயம் 3 கான்செப்டில் நடக்கிறதுங்கிறது முக்கியம். என்னோட கிளாஸில் ஒன்று, கிளாஸில் படிக்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் செல்ஃபாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மூணாவது, நெக்ஸ்ட் புதிய வகுப்புல நீங்க அதை எங்களுக்கு பாடம் தந்து தான் புதிய பாடத்துக்குள்ள போறீங்க என்ற வகையில. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால் அவர் வெயிட்டிங் டைம் பீரியட் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களோட லிங்க்கு தானே வாட்ஸ்அப் ஜூம்ட லிங்க் வந்து எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனால அட்மின் என்ன செய்வார் என்றால் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல தான் அது செய்யப்பட்டிருக்குது. அவர் டீம் வந்து என்ன செய்வாங்க என்றால் எல்லாருக்குமான கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவங்க லிங்கை தருவாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸுக்குன்னு சொல்லி அவங்க டிவைஸ்ல தந்த எனக்கு டிவைஸ்ல எனக்கு பார்த்துக்கொள்ளையில உங்களுக்கு கிளாஸுக்குன்னு சொல்லி. அப்போ உங்களோட கிளாஸ் வந்து 8:20 அப்படித்தானே. அப்போ உங்களோட கிளாஸ்ல லிங்க் வந்து 8:15க்கு இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் ஓப்பன் ஆகும். ஒரு 1 மினிட் 2 மினிட் டிலே ஆகலாம், முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். பட் 8:15ங்கிறது ஒரு டைம் 5 மினிட்ஸ் முன்னாடி டைம். உங்களை 5 மினிட்ஸ் முன்னாடி ரெடி ஆகி சொல்லி அப்போ அதுக்கு முன்னாடி அந்த 5 மினிட்ஸ்ல தான்
எங்களோட லிங்க் ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட லிங்க் 8:15 8:30 8:30 வரைக்கும் 8:30 வரைக்கும், ஸோ 8:30 வரைக்கும் உங்களோட லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆகிக்கும். 8:28 8:29 8:30 ஆகிற நேரம் வரைக்கும் உங்களுடைய சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை என்றிருந்தால் அந்த லிங்க் ஆட்டோவாக எங்கள்கிட்ட இருந்து இன்வெலிட் ஆகும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஜாயின் ஆகல. உங்களுக்கு ஜாயின் ஆகல, நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுவீங்க, பட் எங்களுக்கு ஜாயின் பண்ண இயலாது. சரி, ஆகவே அதில் அந்த சம்மரி என்னன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சரி ப்ராப்ளம் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பால் இப்படி இஷ்யூஸ் இருக்குது, கிளாஸ் ஜாயின் பண்ண இயலாது, இப்படி பிரச்சனைக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்குரிய ரிப்ளை அவங்க பார்த்து செஞ்சு தருவாங்க என்கிறதா அதில் இருக்கிற சம்மரி. எனவே இதில் என்ன இப்படி செஞ்சுக்கிறோமே என்று சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு கிளாஸஸ் செய்கிறேன். அப்போ அவங்களோட கிளாஸஸுக்குரிய விஷயங்கள் அடிபடக்கூடாதுங்கிறதால தான் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிறோம். எனவே கட்டாயம் டைமிங் விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள்ல உண்டு. ஹைரன் அகாடமி உங்களுக்கு ஓகே. 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக 364 டேஸும் ஓப்பன். பட் அகாடமிக்கு இந்த வெக்கேஷன்ஸ்னு சொல்லி இந்த 23 டேஸை தவிர, இதில் ரமதான் வெக்கேஷன் நாங்கள் தாண்டிட்டோம். ஹஜ்ட வெக்கேஷன் முன்னாடி இருக்கிறது. டிசம்பர் வெக்கேஷன் ஒரு கட்டத்தில் இருக்குது. மே டேயை தாண்டி வந்துட்டோம். மீலா டேயும் எங்களை தாண்டி இருக்கிற வெக்கேஷன். இப்படி டோட்டலாக 23 டேஸ் உங்களுக்கு அந்தந்த டைமில் இது பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களோட வாட்ஸ்அப் ஒஃபிஷியல் குரூப்புக்கு கிடைக்கும். எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கிறீங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ தான் பார்த்துக்கிறீங்க. அஹ், நாங்கள் ஏன் இதை அந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஜாயின் ஆகணும்னு நான் முடிவெடுத்தேன். ஒரு வீடியோ தான் பார்த்தீங்க அப்படியா? போதாது, நீங்கள் ஓ, தேடினது ஓ. போதாது. நாங்கள் ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கிறோம்னு சொன்னால் இதில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் வந்துக்குது. லேடிஸ் ஓதுறாங்க, அதை அடுத்தாக்க கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வந்துக்குது. அவ்வளோ தடையும் தாண்டி தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகிறோம். இது இப்போ அந்த என்ன சொல்கிறேன் தடைகள்லாம் தாண்டியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது பின்னால் இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மாறிட்டு மெயின் நோக்கம் என்ன சொன்னால் இப்போ நீங்கள் ஓதுறத நீங்கள் கேட்டால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற இஷ்யூஸை உங்களால் ஐடி பண்ண இயலும். அது இப்போ நீங்கள் எங்கிட்ட ஓதிட்டு உடனே கேளுமான்னு கேட்டால் இயலா, உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பின்னால் பேசிட்டு பார்க்குற நேரம் நீங்கள் இப்படித்தான் ஓதுனீங்கிறது டோட்டலாக உங்களுக்கு மறந்து போய்க்கும். ஏன்னால் நாங்கள் பேசிட்டு போகிறாங்க தான், ஓதிட்டு பேசிடுவோம், எப்படி ஓதினோம்னு தெரியாது. அதே நேரம் நான் திருத்தினாலும் அந்த திருத்துதல்ங்கிறது வாய் மூலமாக தானே திருத்துறோம். எழுத்தில் திருத்தினோம்னா ஓகே, ஒரு வரைதல் கூட திருத்தினோம்னா ஓகே. இந்த கென்செப்ட் ரெண்டுக்கு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவையில்லை. நான் உங்களுக்கு எழுதி தருவோம், இதுல ஆனா வராது ஆவணா வரும், இதுல பா வராது, இது நூனாத்தான் வரும் என்று எழுதி தரலாம், பிரச்சனை இல்லை. பட் குர்ஆன் ஓதலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக உச்சரிப்போட சம்பந்தப்படுறதால உச்சரித்தல் என்ற அந்த கென்செப்ட் நடக்கணும்னா நீங்க கட்டாயம் அதை காதால கேட்கணும், கண்ணாலையும் பார்க்கணும். கண் சரியாக பார்த்து எங்களோட காதுகள் சரியாக கேட்டால்தான் எங்களோட உச்சரிப்பு மாறும், அல்லது உச்சரிப்பு மாறாது. என்னதான் நாங்கள் எழுதினாலும் எங்களோட உச்சரிப்பு மாற்ற இயலாது. எனவே தான் நாங்கள் இதுக்காக வேண்டி உருவாக்கின ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறோம். இதில் நிறைய பிள்ளைகளோட நிறைய இஷ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம் பேசிட்டு. இதில் முழுமையாக உங்களுக்கு தேவையான விஷயத்தில் உண்டு. உங்களோட ஹோம் ஒர்க்கை உங்களுக்கு பயம் இல்லாமல் இன்னொருத்தரோட உதவி ஹெல்ப் இல்லாமல் உங்களுக்கு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 10 இயர்ஸுக்கு பின்னால் இது இஷ்யூஸ் வருதுன்றாலும் திருப்பி இன்னும் ஒரு அவசரத்திட்ட அல்லது இன்னும் ஒரு ஆசிரியர் போய் படிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. உங்கள்கிட்ட படித்த வீடியோ, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் என்ற ஐடியா இருக்குது, நீங்கள் தான் ஓதியும் வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதை திருப்பி ரெஃபர் பண்ணி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு முடியும். கடைசியாக உங்களை போல வேறு யாராவது குர்ஆனை ஓதணும் படிக்கணும் என்றிருந்தால் அவங்களுக்கு ஒரு சதக்காத்துல் ஜாரியாவாக நாங்கள் செஞ்சு விட்டுற ஒரு சதக்காவாக போவோம். இதுகள் தான் எங்களோட இந்த யூடியூப் சேனலோட மெயினான நோக்கங்களாக இருக்கும். இவ்வளோ பேரும் ஈக்கிறாங்க, இவ்வளோ பேர் இல்லை கூட நாங்கள் ஒரு இதாக போட்டிக்கிறோம். இப்போ இதில் அவங்களுக்கு பார்க்கலாம், சின்ன கழிக்கிறாங்க, பெரியா கழிக்கிறாங்க, சின்ன பிள்ளை அழிக்கிறாங்க, பெண்கள் அழிக்கிறாங்க, தாய்மார்கள் அழிக்கிறாங்க, உம்மம்மார்களும் மீக்கிறாங்க, எல்லாரும் மீக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு தேடி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து உங்களோட பேர்லையும் இப்படியான ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு எட் பண்ணப்படும்.
உங்களோட வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்டில் தான், அந்த உங்களுக்காக உருவாக்கப்படுற பிளேலிஸ்டில் தான் சேவ் பண்ணப்படும். எனவே நீங்க பயம் இல்லாம உங்களோட வீடியோ உங்களோட இடத்துல போயிட்டு போயிட்டு தேடலாம். முழு வீடியோ தேடி கொண்டிருக்கணும் என்ற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. ஹைரன், கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. எங்களை பத்தி எப்படி தெரிஞ்சவங்க? வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணினது மூலமா தான். ஆஹா, எங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு மெசேஜ். பெரிசாகல ஹைர். ஹைர், நாங்களும் மூலகாலமாக செய்கிற எங்களுடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிற மாணவர்கள் அல்லது இந்த கிளாஸ்ல வட்டத்தில் உள்ளவங்க வந்து அவங்களோட தேவையான ஆட்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றதாகத்தான் என்னோட கிளாஸஸ் ஹெட் இது. வேற யாருக்கும் நாங்க சல்லி ஹெட் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு இல்லை. கேட்பாங்க, கேட்டு நாங்கள் இதை ஷேர் பண்ணுவோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஆட்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி என்னென்னால், இப்போ நீங்க படிச்சு ஓதுறீங்க, நீங்க மட்டும் ஓதி அல்லது நாங்க மட்டும் ஓதி உங்களுக்கு மட்டும் ஓதி தந்து இந்த பணி போதாது. இப்படிதானே? நாங்களும் ஓத தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கு ஓத தெரியுமாண்டா நாளைக்கு நாங்க நீங்க இல்லைன்னு சொன்னா குர்ஆன் இல்லாம போயிடும். அது பெரிய ஒரு பிழையான பார்வையா போயிடும். எனவே இதுக்கு பின்னாலேயும் இந்த குர்ஆன் இந்த ஓதல் அமைப்புகள் எல்லாம் உயிர் வாழணும் என்று சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தார்மீக பொறுப்பு என்று சொன்னால் தேவையானவர்கள் குர்ஆனுக்கு சரியா ஓதணும். உண்மையிலே பெரிய ஒரு டீம் ஒன்று ஆசையோட ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஆக்கள் வட்டத்துல தெரிந்த ஆக்கள் இருந்தா கட்டாயம் நீங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படியான இன்ஷா விஷயங்கள் அல்லாஹ். இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க படிச்சு கொண்டு போற நேரத்துல உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் அவங்களோட ஷேர் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி. ஆகவே இப்படி பண்ற நேரம் கட்டாயம் இந்த விஷயங்கள் பற்றிய அறிமுகத்தை அவங்க எடுத்துக்கொண்டு அவங்களும் அவங்கள போல ஓதி பழகுவாங்க. அதே அதே நேரம் எங்களுக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஓதாம நாங்க குர்ஆனை துறக்காமலே குர்ஆனை ஓதுற நன்மை நான் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க, உங்கள் மூலமாக இன்னொருத்தர் ஜாயின் ஆகிறார் என்றால், நீங்க அந்த நேரத்துக்கு வேறொரு வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டு அந்த நபர் ஓதுறார், பழகுறார், படிக்கிறார், அந்த ஸ்டெப் படி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்றால் அதோட நன்மைகள் எல்லாமே அதுக்கான மூல காரணமாக இருந்த யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்கிறத நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்றோம். ஹை, வேற என்ன டவுட்னா கேட்கலாம். அவரோட கிளாஸ் டைம் வந்து சரியா 20 மினிட்ஸ் இல்ல தான். அல்ஹம்துலில்லாஹ், டெஸ்ட் கிளாஸ் எனக்கு என்ற இன்னைக்கு வகையில தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிக்குது. ஓ, டெஸ்ட் கிளாஸ் என்ற வகையில கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கிறோம். மற்றபடி அவங்களோட கிளாஸ் டைம் சில டைமுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே. எஸ், உங்களுக்கு டைம் டேபிள் தந்திப்பாங்க. அந்த கிளாஸ் டைமுக்கு அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓ, எஸ், ஓகே. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு டியூஸ்டே, அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் தேர்ஸ்டே ஆகிக்குமே. டியூஸ்டேயும் சாட்டர்டேயும் தானே சொன்னாங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 2 டேஸ் அல்ல சிஸ்டம், 3 டேஸ் தான் நான் அரேஞ்ச் பண்றேன். 3 டேஸ் தான் 3 டேஸா? ஆகும். ஓகே. ஃபைனல் ஜிசாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சப்ஜெக்டோட சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.